ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதி ஹேர் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ஃப்ரீ ஹேராகவும் விட்டுக்கலாம், அதே ஹேர் ஸ்டைலை வச்சு நம்ம ஹேர் பண்ணாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேர் விடுற மாதிரியான ஹேர் ஸ்டைல் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சைடில் பார்ட்டிஷன் கொஞ்சம் எடுத்துக்கணும். 2 சைட்லேயும் ஹேர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நம்ம நாட் போடணும். 2 நாட் போடணும். இந்த மாதிரி 1 தென் அகைன் 2 இந்த மாதிரி நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கீழே திருப்பி இன்னும் கொஞ்சம் ஹேர் எடுத்து அதே மாதிரி 2 நாட் போடணும். ஸோ இந்த நாட் போடும்போது என்னென்னா, நம்ம எந்த சைடு எடுக்கிற ஹேரை வந்து இப்போ ரைட் சைடு எடுக்கிற ஹேரை மேலேயும் லெஃப்ட் சைடு எடுக்கிற ஹேரை கீழேயும் வச்சு நம்ம நாட் போட்டோம்னா அதே மாதிரி தான் போடணும். அப்போ தான் வந்து ஒரே மாதிரியான லுக் கிடைக்கும். ஸோ மாற்றி போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் வர ஹேர் வந்து மேலேயும் கீழேயும் வரும். ஒரே மாதிரி போட்டிங்கன்னா இப்போ சைடில் வர ஹேர் வந்து ஒரு பக்கம் ஹேர் வந்து மேலேயும் ஒரு பக்கம் ஹேர்ஸ் எல்லாம் வந்து கீழேயும் வரும். ஸோ ஒரே லெவலில் இருக்கும். நம்ம மாற்றி போட்டோம்னா அதுவும் மாறும். லாஸ்ட்டாக வந்து அந்த ஹேரை சைடில் இருக்கிற ஹேரை ஒன்றா சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஸோ அதனால் எந்த ஹேரை வந்து நம்ம மேலேயும் கீழேயும் வச்சு போடுறோமோ எந்த சைடு ஹேரை அதே மாதிரி வச்சு போடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டிஷன் எடுத்து போட்டுட்டு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் விட்ட ஹேரை எல்லாமே சேர்த்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. சேர்த்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ரொட்டேட் பண்ணுறது இன்வேர்டாகவும் பண்ணலாம், அவுட்வேர்டாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்பக்கமாக சுற்றி நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா என்ன மாதிரி லுக் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் போடுறேன். பட் இதை விட உங்களுக்கு அவுட்வேர்டாக ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா அது இன்னும் அழகான லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண ஹேரை நம்ம மீதி இருக்கிற ஹேருக்கு கீழே விட்டு ஒரு ஹேர் பன் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். மீதி ஹேர் எல்லா ஹேரையும் அப்படி ஃப்ரீ ஹேராக விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டைலு. இது இன்வேர்டாக ரொட்டேட் பண்ண ஹேர் ஸ்டைல் லுக். இப்போ நம்ம அவுட்வேர்டாக ரொட்டேட் பண்ணால் என்ன மாதிரி லுக் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ஹேர் நம்ம நாட் போட்டுட்டு சைடு ஹேர் விடுறோம் இல்லையா, அதை தனியாக விட்டுறணும். அதோடு சேர்த்து அடுத்த ஹேர் எடுக்கும்போது அதுக்கு மேலே வரக்கூடாது. இந்த ஹேர் நம்ம நாட் போட்ட ஹேர் வந்து தனியாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வந்து தனியாக ஹேர் நிற்கும். அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட முடியும். ஸோ இது வந்து அவுட்வேர்டாக சுற்றி நம்ம ஹேர் பன் போட்டது. ஸோ அதை விட இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லுக் வந்து அவுட்வேர்டாக போட்ட லுக். ஸோ இந்த மாதிரி 2 லுக் பார்த்தாச்சா. அடுத்து இதை ஹேர் பன் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ மீதி இருக்கிற ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்டெப் நாட் போட்டு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 4 to 5 ஸ்டெப் மட்டும் இருந்தால் போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ எல்லா ஹேருமே நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ இதை அவுட்வேர்டாக தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இது இன்வெர்ட்டாக ரொட்டேட் பண்ணால் வந்து நம்மளுக்கு சுற்றி வந்து நம்ம கிளிப் பண்ணும்போது நல்லா வராது. ஸோ இதை வந்து நம்ம அவுட்வேர்டாக தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி அதை நம்ம வந்து இந்த சென்டரில் இருக்கிற லுக்கை சுற்றி நம்ம வந்து கிளிப் போட்டுக்கலாம். இது லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 2 சுற்று வரும். இதே ஷார்ட் ஹேர்னால் இப்போ இந்த இடத்துலையே நின்றோம், நம்ம பாதியிலையே நின்றோம். ஸோ இந்த சைடு ஒரு ரொட்டேட்டு, இந்த சைடு ஒரு ரொட்டேட். ஸோ அந்தளவுக்கு தான் வரும் ஷார்ட் ஹேர்னால். இது லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஒரு சர்க்கிள் வருது, ஃபுல் ரவுண்டு ஒன்று வருது.
இது ஷார்ட் ஹேருக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், பர்த்டேஸ் கூட நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அடுத்தது அதே இது இப்போ நம்ம 2 நாட் போட்டோம் இல்லையா, இதே இது 3 நாட் போட்டால் என்ன மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் அப்படின்றத போட்டு காட்டுறேன். இது வந்து ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம சைடில் ஹேர் எடுத்து 2 சைட்லேயும் ஹேர் எடுத்து 3 நாட் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்துகிட்டு இதே மாதிரி சைடில் இருக்கிற ஹேரை அவுட்வர்டாக ரொட்டேட் பண்ணி டைட்டாக ரொட்டேட் பண்ணி மீதி இருக்கிற ஹேருக்கு அடியில் கொடுத்து நம்ம ஹேர் பன் போட்டுட்டா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் லுக் கிடைக்கும். ஸோ இது வந்து 3 நாட் லுக். 2 நாட்ஸ் லுக்குக்கும் 3 நாட்ஸ் லுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லுக்கு கிடைக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலும் ஃப்ரீ ஹேருக்கு நம்ம 2 நாட்டும் போடலாம், இல்லை 3 நாட்டும் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதே இது இப்போ 3 நாட் போட்டு அதை நம்ம ஹேர் பன் போட்டோன்னா என்ன மாதிரி லுக் கிடைக்குன்றதை பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற ஹேரும் நம்ம நாட் போட்டு வச்சுட்டு இப்போ சைடு ஹேரை அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம சுற்றி ஹேர் பின் பண்ணிட்டோம்னா ஹேர் பன் லுக் வந்துடும். அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக. அவ்வளோதாங்க, ஃபைனல் லுக் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி ஹேர் பின் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனல் லுக் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் லுக். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நான் காட்டுறேன். 3 நாட் ரெண்டோட லுக்குமே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போனி டைல் இதுவும் காட்டுறேன், அடுத்து ஹேர் பன்னோட லுக்கும் காட்டுறேன். இது தாங்க ஃபைனல் லுக். பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகாகவே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.